வணக்கம். இது இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக இணைந்திருப்பது நான் அஞ்சலி. இன்றைய நாளினுடைய டாப் 3 பரபரப்பு செய்திகளை பார்க்கலாம். முதல்ல, தஞ்சாவூர்ல காதல் விவகாரத்துல அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியை வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல பரங்கிமலை கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செஞ்ச வழக்குல குற்றவாளி சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில திருமணமான 2வது நாளே மனைவியை சுத்தியலால் தாக்கி அறையில அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்ச கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு பரபரப்பு செய்திகளை நாம பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. முதல்ல, தஞ்சாவூர் பக்கத்துல காதல் பிரச்சனையில அரசு பள்ளி ஆசிரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தஞ்சைக்கு பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவங்க காவியா ஆலங்குடி அரசு தொடக்க பள்ளியில தற்காலிக ஆசிரியையா பணிபுரிஞ்சு வந்தாங்க. இவரும் அஜித்குமார் என்ற இளைஞரும் காதலிச்சு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில காவியாவுக்கு வேறொரு இடத்துல நிச்சயதார்த்தம் ஆனதுனால ஆத்திரமடைஞ்ச அஜித்குமார் காவியா பள்ளிக்கு சென்றப்ப பின்தொடர்ந்து அவரை கத்தியால குத்தி கொலை செஞ்சதா சொல்லப்படுது. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையும் நடத்திட்டு வராங்க. நிச்சயம் முடிஞ்சிருச்சுப்பா. தங்கச்சி பொண்ணு பையனுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாங்க. நிச்சயம் பண்ணி இப்போ 4 நாள் ஆகுதுப்பா. இதான் வெட்டி கொண்டு விட்டானுவா. வெட்டி கொண்டு விட்டானுவாப்பா அந்த களைக்குடி போடுற ரோட்டில். பரங்கிமலை மாணவி கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டிருக்கு. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவி சத்யபிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனையை உறுதி செய்வதற்கான வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. அப்போது காதலித்த பெண் வேறொருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில் திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் என்றும் இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல எனவும் சதீஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இது ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் 2 நாட்களாக நோட்டமிட்டு 3வது நாள் ரயில் வரும் வரை காத்திருந்து ரயில் அருகில் வந்தவுடன் சதீஷ் தள்ளிவிட்டதற்கான சிசிடிவி ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதால் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சிபிசிஐடி தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சதீஷுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டதுடன் 20 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தனர். ஷேர் மார்க்கெட்ல என்ன நம்பி முதலீடு செஞ்சா அதிக லாபம் ஈட்டி தரதா யூடியூப்ல கம்பி சுற்றிய கோட் சூட் ஆசாமி கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டிட்டு கம்பி நீட்டி இருக்காரு. மனமேடையில புது மாப்பிள்ளைக்கு விழுந்த தர்ம அடியின் பகீர் பின்னணி என்ன? மணமேடையில் கோட் ஷூட் அணிந்து டிப் டாப்பாக நின்ற புதுமாப்பிள்ளைக்கு அடியும் உதையும் கலந்து வச்சு ஓட ஓட விருந்து வச்ச கிளைமாக்ஸ் காட்சிகள் தான் இது. எவ்வளோ குடும்பத்தை சீரழிச்சிருக்கான், இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தவர்கள் இந்த மணமகனின் உண்மையான முகத்தை யூடியூப்ல போய் பாருங்க என எச்சரித்துள்ளனர். இவர் எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் கடன் தரணும். 4 லட்ச ரூபாய் தரணும் இல்லைங்க சார். 4 லட்ச ரூபாய் தரணும். 75,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன், நீ இதெல்லாம் கெடுக்காத, நான் உனக்கு செக் போட்டு தரேன், அது கிளியர் ஆகலைன்னா நீ என் மேலே கேஸ் கொடுத்துக்கோ, நான் அதுக்கு நான் வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட தான் நின்றுட்டுருக்கேன் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. ஸோ
ஸோ இது தவறுச்சுன்னா எனக்கு வேறு வழி இல்லை, அவர் மேலே கேஸ் கொடுப்பேன், அவர் மேலே என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அவரே வந்து எடுத்துட்டு சொல்லிட்டாரு. சண்டையில் சல்லி சல்லியாக அடித்து நொறுக்கி சட்டை கிழிந்த இந்த மணமகனின் பெயர் கிளின்டன். சென்னை பல்லாவரம் பகுதியை சேர்ந்தவர். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் தன்னை ஜித்து ஜில்லாடியாக காட்டிக்கொண்ட கிளின்டன் ஒரு சில யூடியூப் சேனல்களில் நேர்காணல் கொடுத்து அதன் மூலம் பிரபலமடைந்துள்ளார். ஷேர் மார்க்கெட் தொடர்பான கிளின்டனின் யூடியூப் வீடியோவை பார்த்து பலரும் அவர் மூலமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்துள்ளனர். அப்படித்தான் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த ஒரு நடுத்தர வயது பெண்ணிற்கு கிளின்டனின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அந்த பெண்ணிடம், உங்கள் சேமிப்பு பணத்தை என்னிடம் கொடுத்தால் குறுகிய காலத்தில் 3 மடங்கு லாபம் ஈட்டிக் கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பி அந்த பெண்ணும் ரூபாய் 75 லட்சம் பணத்தை கிளின்டனிடம் கொடுத்துள்ளார். ஆனால் பேசியபடி எந்த ஒரு லாபத்தையும் முதலீட்டாளரின் கண்ணில் காட்டவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தனக்கு லாபமே வேண்டாம், முதலீடு செய்த பணத்தையாவது திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் 75 லட்சமும் லாஸ் ஆகிவிட்டதென கிளின்டன் கேஷுவலாக கைவிரித்துள்ளார். அது மட்டுமின்றி பணத்தை விட்ட இடத்துல இருந்துதான் பிடிக்க முடியும் என அந்த பெண்ணை மூளை சலவை செய்து மேற்கொண்டு முதலீடு செய்ய கூடுதலாக பணம் கேட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட சுதாரித்துக் கொள்ளாத அந்த பெண் ஆடி காரையும் வீட்டு பத்திரத்தையும் அடகு வைத்து ரூபாய் 40 லட்சம் பணத்தை கிளின்டனிடம் கொடுத்துள்ளார். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே அதையும் வாங்கி கம்பெனி லாஸ் ஆகிவிட்டதென கம்பி நீட்டியுள்ளார் கிளின்டன். கோடிக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்த பெண் கிளின்டன் வீட்டிற்கு சென்று பணத்தை திருப்பி கேட்டபோது அவருக்கு மிரட்டல் விடுத்து விரட்டி அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல இந்த மோசடி மன்னன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு என உருட்டி பலரிடமிருந்தும் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கவும் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு கிளின்டன் குடும்பத்தோடு தலைமறைவாகியிருக்கிறார். பணத்தை இழந்தவர்கள் கிளின்டனை வலை வீசி தேடி வந்த நிலையில்தான் பல்லாவரம் ரேடியல் ரோடில் உள்ள திருமண மண்டபத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த பேனரில் கிளின்டன் மணமகன் அவதாரத்தில் அருள்பாலித்ததை கண்டுள்ளனர். இதனை பார்த்ததும் கொதித்து போனவர்கள் அதிரடியாக மண்டபத்திற்குள் நுழைந்து கிளின்டனுக்கு தர்மாடி கொடுத்துள்ளனர். நடந்த கலேபரத்தில் காயமடைந்த புதுமாப்பிள்ளை கிளின்டனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தன்னை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிளின்டனும் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதேபோல பணத்தை இழந்தவர்களும் கிளின்டன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி பல்லாவரம் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளனர். 2 தரப்பு புகார்களையும் பெற்றுக்கொண்ட போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிளின்டனிடம் மேற்கொள்ளப்படும் கிடுக்குப்பிடி விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிச்சத்திற்கு வரும். வலங்கைமான் பக்கத்துல வயலுக்கு சென்ற விவசாயி காட்டு பன்றி தாக்கியதால உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் மதகரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நாகராஜ் இரவு நேரத்துல தன்னுடைய வயலுக்கு போன நிலையில மறுநாள் காலை முகத்துல கீறல்கள் மற்றும் காயங்களோட இறந்து கிடந்திருக்காரு. தகவல் அறிந்த போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில அந்த பகுதியில காட்டு பன்றிகளுடைய நடமாட்டம் அதிகம் இருப்பதனால காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்திருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை அடுத்த பெருங்களத்தூர்ல பெட்ரோல்ல தண்ணீரை கலந்து வந்ததா சொல்லி பெட்ரோல் பங்க்ல இளைஞர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. திவாகர் என்பவருடைய இருசக்கர வாகனம் பெட்ரோல் நிரப்பிய அப்புறமா பாதி வழியில நின்னு போயிருக்கு. சர்வீஸ் சென்டர்ல பெட்ரோல்ல தண்ணீர் இருக்கிறதா சொன்னதுனால அதை சிறிய கேன்ல எடுத்துட்டு நண்பர்களோட பெட்ரோல் பங்க்ல வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. தகவல் அறிஞ்சு வந்த பீர்க்கன்காரனை போலீசார் 2 தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியலண்ணா. அதுதான் நான் சொல்ல வரோம். நாங்கள் அது தண்ணி இல்லாமல் வேற எதனா உள்ள மிக்ஸாக இருக்கா என்னன்னு தெரியல. இல்லைண்ணா
அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். சொல்கிறதுனா ஓகேடா குட்டி, நீ உங்களுக்கு மட்டும்தான் நடந்து இந்த சம்பவம். ஒரு 10 பேர் நடந்தா, ஒரு 2 பேர் நடந்தா, 3 பேர் நடந்தா சொல்லலாம். ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அப்போ உன் வண்டியில் பிரச்சனை இருக்கலாம்ல, சந்தேகம் அடுத்த கேள்வி கேட்போம். புரியுதா அவனுக்கு? உங்கள் வண்டியில் பிரச்சனை இருக்கலாம் சொன்னேன் அந்த சர்வீஸ் மேனேஜர் அவங்கள நீங்கள் அதான் கேட்கணும். இப்போ உங்களை மாரி இன்னொருத்தவங்க வண்டி அதே கண்ணில் போட்டுக்கிறாங்க, அவங்க வந்திருப்பாங்க, வந்து பிரச்சனை இருந்தால் சார் இதேமாதிரி எங்களுக்கு ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கேயும் செக் பண்ணாங்க, கண்ணு தனியாக பெட்ரோல் போட்டாங்க, உங்களை மாரி இன்னும் ஒரு எந்த வண்டியும் வரல. சரியா? அது வந்து தண்ணியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்று உங்கள் டேங்கில் தண்ணி இருந்திருக்கலாம், வேறு ஆயில் என்ன சேர்த்துருக்கலாம். ரைட்? உங்கள் ஆயிலில் உங்கள் வண்டியில் எதுவும் இல்லைன்னு உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியாது? அந்த மெக்கானிக் சொல்கிற இருங்க ஒரே விஷயம். ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு மாதம் வண்டியா, ஒரு வாரத்து வண்டி அது வரைக்கும் நல்லா ஓடி. உதகை பக்கத்துல மாவனல்லா கிராமத்துல புலி தாக்கி பழங்குடியின பெண் உயிரிழந்த நிலையில சம்பவ இடத்துல கூண்டு வைப்பது பற்றி அதிகாரிகள் ஆய்வு நடத்திட்டு வராங்க. அப்ப பேசிய முதுமலை புலிகள் காப்பகத்தினுடைய கள இயக்குனர் கிருபா சங்கர், புலியை கண்காணிக்க 34 இடங்கள்ல தானியங்கி கேமராக்களும் 4 குழுக்களும் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். மேலும் புலியை பிடிக்க பொதுமக்களும் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆலோசனைக்கு பிறகு 2 இடங்கள்ல கூண்டு வைக்கப்பட இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்னாடி கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பெண்ணின் சேலையில தீப்பிடிச்சதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த ரேகா தன்னோட மகன் தீனதயாளனோட கோயில் கோபுரம் முன்னாடி கற்பூரம் ஏற்றினப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரேகாவினுடைய சேலையில பற்றிய தீயை தீனதயாளன் அணைச்சப்ப அவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 2 பேரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கரூர்ல வாகன ஓட்டிகளை அச்சுறுத்துற வகையில சாலையில ஒருத்தர் பைக் சாகசத்துல ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. கரூர் திருச்சி செல்ற பிரதான சாலையில சுங்ககேட் பகுதியிலிருந்து திருமாநிலையூர் சென்ற ஒருத்தர் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் பொழுது அதன் மேல படுத்துக்கிட்டு 2 கால்களையும் பின்புறமா வச்சுட்டு சாகசில ஈடுபட்டிருக்காரு. அந்த நபர் மது போதையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவர் சந்தோஷ்குமார்னு அடையாளம் காணப்பட்ட நிலையில அவருக்கு பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 4000 ரூபாய் அபராதத்தை விதிச்சிருக்காங்க. ஃபுல் சரக்கு நீ எதுக்கும் ஸ்லோவாகவே போசாமே. பெரம்பலூர்ல ஹோட்டல்ல வேலை பார்க்கிற தன்னோட மனைவியை அழைக்க போனப்ப கணவருக்கும் ஹோட்டல் மேலாளருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல கணவருடைய மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தினமும் தன்னோட மனைவி விஜயாவை தாமதமா வீட்டுக்கு அனுப்புறதா குற்றஞ்சாட்டி அவரோட கணவர் சுகுமார் கேள்வி எழுப்பியிருக்கார். இதுல மேலாளர் பிரகாஷ் என்பவரோட வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பிறகு அது கைகலப்பா ஆனதா தெரிய வந்திருக்கு. தன்னை தாக்கிய மேலாளரை உடனே கைது செய்யணும்னு படுகாயமடைஞ்ச அவர் தலையில ரத்தம் வந்தபடி சாலை மறியல்ல ஈடுபட்ட நிலையில போலீசார் அவரை ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 10 மணி வேலை பார்ப்போம், 10 மணி வேலை பார்ப்போம். அப்போ முன்னே வந்துட்டா வேலூர் குடியாத்தம் பக்கத்துல மனைவியை கடிச்ச பாம்போட மருத்துவமனைக்கு வந்த கணவரால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. போடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உமாதேவி என்ற பெண்ணை வீட்டில் இருந்தப்ப பாம்பு கடிச்சிருக்கு. இதனால அலறல் சத்தம் கேட்டு வந்த கணவர் தர்ம பிரகாஷ் பாம்பை தேடி கண்டுபிடிச்சு அதையும் கூடவே எடுத்துக்கிட்டு மனைவிய குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அந்த பெண்ணுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு. சீனாவினுடைய ஹாங்காங்ல கொடூரமான தீ விபத்திற்கு உள்ளான அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தினுடைய அனிமேட் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகிருக்கு.
1948ஆம் ஆண்டு ஒரு கிடங்குல ஏற்பட்ட தீ விபத்துல 176 பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஹாங்காங்ல ஏற்பட்ட தீ விபத்துல அதிகபட்ச இறப்பு எண்ணிக்கை இது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபரினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகைக்கு பக்கத்துல பாதுகாப்பு படை வீரர்கள் 2 துப்பாக்கியால சுடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளை மாளிகை பாராகூட் ஸ்கொயர் அருகே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த 2 அந்த வழியா வந்தவர் துப்பாக்கியால சுட்டதுல 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை துப்பாக்கியால சுட்ட நபரை போலீசார் சுற்றி வளைச்சு கைது செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு வராங்க. வாஷிங்டன்ல தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் துப்பாக்கியால சுடப்பட்டதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு. அந்த வகையில ட்ரம்பின் அறிவுறுத்தலுக்கு இணங்க கூடுதலா 500 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் வாஷிங்டன்ல பணியமர்த்தப்படுவார்கள்னு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸட் தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக கடந்த ஜோ பைடன் ஆட்சியில அமெரிக்காவில் ஊடுருவிய ஆப்கானிஸ்தான் நபர் இந்த கொடூர தாக்குதல்ல ஈடுபட்டதா ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்காரு. 28 வயது மனைவிக்கு ஊசி மூலமா பாதரசத்தை செலுத்தி கொலை செஞ்சிருக்காரு இங்க ஒரு கணவர். அழகாக இல்லை என்பதனால கட்டிய மனைவியினுடைய கதையை முடிக்க துணிந்த பயங்கரம்தான் இது. மருத்துவமனையிலிருந்து இறுதி வாக்குமூலம் கொடுக்கும் இந்த பெண் தற்போது உயிருடன் இல்லை. 9 மாதங்களாக படுத்த படுக்கையாகி உயிருக்கு போராடியவர் தற்போது சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். இவரது மரணத்திற்கு காரணம் எந்த நோயோ வியாதியோ இல்லை. இவரது உடலில் செலுத்தப்பட்ட ஒரு கொடிய விஷம். ஆம், கட்டிய கணவனே இந்த பெண்மணி உறங்கிக் கொண்டிருக்கும் போது பாதரச ஊசியை போட்டு கொல்ல முயன்றுள்ளார். அந்த விஷம்தான் இந்த அப்பாவி பெண்ணை 9 மாதங்களாக வாட்டி வதைத்து உயிரை பறித்துள்ளது. நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பாரதி ராஜாவுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். பெங்களூரு அருகே உள்ள அத்திப்பேலே பகுதியை சேர்ந்தவர் வித்யா. 28 வயதான இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பசவராஜ் என்பவரோடு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பிள்ளையும் உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியன்று சிவராத்திரி தினம் நள்ளிரவு உறங்க சென்ற வித்யாவுக்கு மறுநாள் காத்திருந்தது அதிர்ச்சி. அவரது தொடையில் மிகுந்த வலி ஏற்பட்டிருக்கிறது. ஊசி போட்டது போல் ஒரு தடயமும் இருந்திருக்கிறது. உடல் சோர்வு, வயிற்று வலி என அடுத்தடுத்து உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென கடந்த மார்ச் மாதம் வித்யாவின் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. ஆனால் கணவன் வீட்டார் வித்யாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே பூட்டி வைத்தனர். இந்த தகவல் அறிந்த வித்யாவின் பெற்றோர் பசவராஜின் குடும்பத்துடன் போராடி மகளை அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சேர்த்தனர். அப்போது வித்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது இரத்தத்தில் பாதரசம் கலந்திருப்பதை கண்டறிந்தனர். அது உடலில் உள்ள கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை பாதித்திருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். உடனே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதோடு அவரது மாதிரிகள் மேல் சோதனைக்காக அனுப்பப்பட்டன. அந்த சோதனையிலும் உடலில் பாதரசம் கலந்திருப்பது உறுதியானது. பின் வித்யா அங்கிருந்து விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 9 மாதங்களாக தீவிர சிகிச்சை அளித்து வித்யாவை மருத்துவர்கள் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அவை எதுவும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக வித்யா போலீசில் ஒரு பகீர் புகாரை அளித்திருக்கிறார். அதில் திருமணமான நாள் முதல் வித்யா அழகாக இல்லை என்றும் அவரது நிறம் குறித்தும் பேசி வசைபாடி வந்திருக்கிறார் அவரது கணவன் பசவராஜ்.
மேலும் அவரை முட்டாள் என்று திட்டி ஒரு அடிமை போல நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கணவனும் மாமனாரும் சேர்ந்து வித்யாவை வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொடுமை செய்ததாகவும் தெரிகிறது. மேலும் வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் அறைக்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் பிப்ரவரி மாதம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஊசி மூலம் பாதரசத்தை வித்யாவின் உடலில் செலுத்தி கொல்ல முயன்றுள்ளார் அவரது கணவன் பசவராஜ். அதன் பிறகு 9 மாதங்கள் உயிருக்கு போராடி தற்போது பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். மெர்க்குரி விஷம் உடலில் இருந்ததால் அவரது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உணர்விழப்பு மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வித்யாவின் குடும்பத்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவர் பசவராஜ் மற்றும் மாமனாருக்கு எதிராக அத்திப்பேலே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.